ஸோ ஹாய் கைஸ், இந்த சண்முகம். இப்போ பார்க்க போகிற சீரிஸ் வந்து அமேசான் பிரைமில் வந்திருக்க கிராம் சிக்ஸ் சாலை, அதாவது கிராமத்தில் இருக்க பிஹெச்சி. சரிங்களா? இது வந்து ஃப்ரம் தி மேக்கர்ஸ் ஆஃப் தி பஞ்சாயத்து. ஓகே, ஸோ இந்த சீரீஸ்க்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னா, பஞ்சாயத்து சீசன் வந்து ரொம்ப நாள் கழிச்சு தான் எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா ஸ்லோ பேஸாக போகும். நீங்கள் அதுக்குன்னு டைம் டெடிகேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் வந்து அது ஒரு நீங்கள் என்னைக்கு தூக்கத்தில் கேட்டாலும் ஒரு நல்ல ஹார்ட் வார்மிங் சீரிஸ்னா தி பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லுவீங்க சீசன் 1. ஸோ அதே மாதிரி தான் இந்த கதையை மொத்தமே இருக்குது 5 எபிசோட் தான். சரிங்களா? 4வது எபிசோட் வரைக்கும் என்னடா சொல்ல வரீங்கிற மாதிரி இருக்கும். 5வது எபிசோடு என்னடா சொல்ல வரீங்க மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஆனால் உங்களுக்கு ஒரு நல்ல ஹார்ட் வார்மிங்காக இருக்கும் ஒரு ஈவெண்ட்டும். அதாவது என்ன அப்படின்னா வந்து ஒரு பணக்கார டாக்டர். சரிங்களா? இருந்தாலுமே நான் வந்து கிராமத்தில் போய் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லி அவங்க அப்பா பெரிய கிளினிக் இருக்கும். இருந்தாலும் அதை விட்டுட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கும். அதை விட்டுட்டு நான் கிராமத்தில் போய் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க போவார். அங்கே போனால் இருக்கவங்க போகிற அங்கே ஒரு போலி டாக்டர் இருந்துட்டு கூகுளில் சர்ச் பண்ணி மறந்து கொடுத்துக்கிட்டு இருப்பான் அவன் ஒரு பக்கம். அப்படி இருக்கு இவன் தான் இந்த பக்கம் இந்த கூத்து பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா அங்கே இருக்க நர்சம்மா மட்டும் தான் ஒழுங்காக வேலை பார்க்கும். நர்சம்மா மைய பைத்தியம். ஆத்திய ஸ்பைலரில் அதை விட்டுருங்க. கம்பவுண்டரால உள்ள இருக்க மாத்திரையை பார்த்து சைடில் தூக்கிட்டு இருப்பான். அங்கே இருக்க பியூனரால அவன் வித்தியாசமாக ரீல்ஸ் பண்ணி சுற்றிக்கிட்டு இருப்பான். இதுக்கு நல்ல அந்த இதை சுற்றி ஹாஸ்பிட்டலை சுற்றி 2 சைடு தான் நல்ல இருக்கிறது இவன் போகிற வர பாதை. அங்கே இருக்க விவசாயி என்ன பண்ணுவான், ஹாஸ்பிட்டலை சுற்றி விதைச்சிட்டு அறுவடைக்காக வெயிட் பண்ணிருப்பான். ஸோ இந்த எல்லா கிளஸ்டர் ஆஃப் ஈவெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு பாயிண்ட்ல வந்து ஓடியும். சரிங்களா? ஸோ அவ்வளோ சூப்பரான கதை. அங்கே போனால் என்ன நடந்துச்சு இவனுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து கம்ப்ளீட் ஒரு செம்ம பேக்கேஜாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம உள்ள என்ன கஷ்டப்பட்டாருங்கிறது செம்ம சூப்பராக இருக்கும். சுசாந்த் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்க்குற வரைக்கும் தடவை.